நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவராகிய உம்மை புகழ்ந்து கொண்டே சென்றனர். சாலமனின் ஞான நூலின் வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு உண்மை. கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். கடவுளை நம்பிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களில் நிலைத்திருக்க மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். இன்று திருப்பாடல் 105 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற போது கடவுள் சொல்ல முடியாத வியத்தகு நன்மைகளால் நம்மை நிறைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நல்ல தெய்வம் இன்றிலிருந்து நமக்கு செய்கிற எல்லா நல்ல காரியங்களையும் நினைத்து பார்த்து இதுவரை செய்தவைகளையும் நாம் நினைவு கூர்ந்து நன்றி கூறி மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்கிற அற்புதமான வரிகளை திருப்பாடல் நமக்கு அடையாளப்படுத்தி தருகிறது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு பணிகளில் நாம் ஈடுபட்டு நம்மையே தொலைத்து விடுகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் அவரை உற்று நோக்குகிற போதுதான் நம்மையே நாம் கண்டுகொள்கிறோம். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் நம்முடைய இதயமாக இருக்க நம்மையே நாம் அறிந்து ஆற்றலோடு அவர் திருமுன் செயல்படுகிற மகிமையை அடைய மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள்.
திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. அவர் இஸ்ரவேலரை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படச் செய்தார். அவர்கள் குலங்களில் எவரும் தளர்ந்து போகவில்லை. கடவுள் பொன்னையும் பொருளையும் மட்டும் நமக்கு கொடுப்பதில்லை, மாறாக நாம் தளர்ந்து போகாதபடி நம்மை ஆத்மாவிலும் உணர்விலும் பலப்படுத்துகிறார். இதோ, ஒருவேளை நீங்கள் தளர்ந்து போயிருந்தால் இன்றிலிருந்து ஆண்டவரை உருக்கமாய் தேடி உங்களுடைய இதயம் அவரில் அக்களிக்க நீங்கள் அனுமதி தர வேண்டும். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை பெலன் அடையச் செய்வார். தளர்ந்து போகாத மனநிலையில் உங்களை அவர் தாங்கிச் செல்வார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தாம் தெரிந்தெடுத்தவர்களை ஆரவாரத்தோடு கூட்டிச் சென்றார் என்கிற வார்த்தையின்படியாக எங்களையும் நீர் மகிமையோடும் ஆரவாரத்தோடும் அழைத்துச் செல்கிறீர். நீர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, தொடர்ந்து உம்முடைய இரக்கத்தில் நாங்கள் என்னாலும் சாட்சிகளாக நீ செய்த வியத்தகு செயல்களை நினைவுகூரும் பிள்ளைகளாக பயணிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை